Hello students, welcome back to my channel. So in the video la pathinga appadina 12th standard chemistry kana very important ana 2 mark 3 mark and 5 mark questions 70 out of 70 வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படினு கேட்டிங்கனா அது எனக்கு தெரியாது. ஏனா வந்து புக் பேக் क्वेश्चंस மட்டுமே கேட்க மாட்டாங்க. குறிப்பா ஒன் வேர்ட் இப்போ வந்து 1 மார்க் क्वेश्चन வந்து 15 மார்க் இருக்கு அப்படினா அது வந்து 12 அல்லது 13 क्वेश्चन வரைக்கும் தான் புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். புக் இன்சைடு क्वेश्चन 1 or 2 क्वेश्चन கேட்பாங்க. அப்ப சென்டம் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. நீங்க புக் இன்சைடும் படிச்சீங்கனா தான் முடியும். பட் 70 out of 70 விட்டுருங்க. ஒரு 65 plus out of 70 எடுக்கலாமானா எஸ் டெஃபினெட்லி எடுக்க முடியும். புக் பேக்கை மட்டுமே படிச்சு அதுக்கு நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंஸை மார்க் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ரெண்டு பார்ட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 30 plus out of 70 which means 100க்கு நீங்க வந்து 60 plus, அதாவது நீங்க இது வரைக்கும் ஒண்ணுமே படிக்கலட்டி சொல்ற இப்போ நான் சொல்ற क्वेश्चंஸை மட்டும் படிச்சுக்கங்க. ரெண்டாவது பார்ட் வந்து 65 plus, அது வந்து மொத்தமா எழுதி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த 30 plus மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க என்னென்ன படிக்கணும் யூனிட் வைஸ் அப்படிங்கறத சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. This is for 30 plus மார்க். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க லைக் பண்ண. அண்ட் நிறைய பேர் இப்போலாம் வியூஸ் கம்மியாயிருச்சு, ஏன் தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காலேஜும் போய்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ வை அப்படின்னு தெரியல. ஸோ ஓகே, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்க்குறவங்க அட்லீஸ்ட் லைக் பண்ணினா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் ஆகும் நிறைய பேருக்கு. அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த 30 plus மார்க்குக்கு வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான். இப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த டிஃபரன்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ் வந்து பாத்துக்கங்க. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5th கொஸ்டின் பாத்துக்கங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கொஸ்டின் நம்பர் பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து 30 plus, இது வந்து 30 plus தான் கிடையாது. கொஸ்டின் வந்து கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா கேட்டாவே 30 plus எடுக்கலாம். இல்ல நார்மலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 45 வரைக்குமே 70க்கு எடுக்கலாம். அப்போ which means ஒரு 75 மார்க் 75 out of 100 எடுக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். 15 சாப்டருக்குமே எல்லாமே கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் சொல்றேன், அதை படிச்சாவே போதும். 15 சாப்டரே நீங்க ஃபுல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस படிச்சீங்கன்னா உங்களால 70க்கு ஒரு 65 plus எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த 30ல இருந்து ஒரு 45 எடுக்கிறதுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட். கனிமம் தாது வேறுபடுத்திய மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ். சோ அடுத்தது ரிஃபைனிங் நிக்கல் 5th क्वेश्चन. ஜோன் ரிஃபைனிங் process வெரி இம்பார்ட்டன்ட். 6th क्वेश्चन 3 மார்க்ல அதிகமா கேட்பாங்க. சோ அது வந்து பாத்துக்கங்க. அண்ட் as you know உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஓகேங்களா. சோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்டு தான் 5 மார்க்கா கேட்பாங்க. 5 மார்க் டைரக்ட் 5 மார்க் क्वेश्चन ரொம்ப கம்மி தான். அதுவும் நான் எது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன், பாத்துக்கங்க. ஓகேங்களா, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. பிடிஎஃப்லாம் நிறைய ஷேர் பண்ணுவேன், மாடல் क्वेश्चन பேப்பர். சோ தட்ஸ் வை. ஓகே, சோ அடுத்தது பாருங்க, வேற வந்து யூசஸ் ஆஃப் ஜிங்க் 8th क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் 1ல. சோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வேற, ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால தான் மேக்ஸிமம் 15வது क्वेश्चन லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிகம் டயக்ராம் இதெல்லாம் யூனிட் 1ல பாத்துக்கங்க. இதே யூனிட் 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் போராக்ஸ் வந்து பாத்துக்கங்க. 3rd क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் அது 5th क्वेश्चन, அது வந்து பாத்துக்கங்க. அடுத்தது போரேட் ரேடிக்கல் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது 13th क्वेश्चन. டைரக்ட் 5 மார்க் क्वेश्चन 8th क्वेश्चन. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் டைரக்ட் 5 மார்க் क्वेश्चन. சோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. ஓகேங்களா, சோ இந்த யூனிட்ல வந்து அவ்வளவுதான். முடிஞ்சா போரிக் ஆசிட் அப்படி போரேட் நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்றதுன்னு பாத்துக்கங்க. யூனிட் 3ல பாத்தீங்க அப்படின்னா இன்னர் பேர் எஃபெக்ட் மந்தனை விளைவுகள் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் ஹீலியம் எத்தனாவது क्वेश्चन 7th क्वेश्चन, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ யூசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் 11th क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது யூசஸ் ஆஃப் ஆர்கன் 15th क्वेश्चन, அது பாத்துக்கோங்க. சோ அடுத்தது அவ்வளவுதான் 3rd சாப்டர்ல இதெல்லாம் பாத்துக்கோங்க. இதே 4th யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் 4ல ரொம்ப கம்மியானதான். ஓவரால் ஒரு 25ல இருந்து 25 क्वेश्चन தான் இருக்கும் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை பார்த்து நான் கடைசியில் கவுண்ட் பண்ணுவோம். இல்லை கொஞ்சம் 30-35 வரைக்கும் போகலாம், பட் அதை தாண்டி இருக்காது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கெமிஸ்ட்ரியில் 150 क्वेश्चन மேலே இருக்குது. அதை 20-25லாம் சொல்றது ரொம்ப கஷ்டம், பட் அதை நான் கொடுக்குறேன் உங்களுக்கா பார்த்துக்கங்க. சாப்டர் 4ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் KMnO4 6th क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் क्वेश्चन. ஸோ அது வந்து பார்த்துக்கங்க. லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் 7th क्वेश्चन டைரக்ட் 5 மார்க் क्वेश्चन. ஸோ அது பார்த்துக்கங்க. ஓகேங்களா, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் CE4+ and CO2+, 11th क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ல கேக்குறாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க். 13th டெஃபினெட்லி 3 மார்க் क्वेश्चन தான். which is more stable Fe3+ or Fe2+ explain வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து டைரக்ட் 5 மார்க் क्वेश्चन 15வது क्वेश्चन. இந்த யூனிட்ல இருந்து கம்பல்சரி ஒரு டைரக்ட் 5 மார்க் क्वेश्चन வரும். கம்பேர் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு 15th क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் யூனிட் 4ல பாத்துக்கங்க. அடுத்தது அப்படியே யூனிட் 5ல பாத்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டெஃபினெட்லி IUPAC நேம் பாத்துக்கங்க, எது வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால IUPAC நேம் வந்து பாத்துக்கங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் 13th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைக் வேற அப்பப்போ ஆன் ஆக பார்க்க வேண்டியது இருக்கு. நான் பாட்டுக்கு லூஸ் ஆட்டம் கத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா சவுண்ட் வர மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா மைக் இடையில ஆஃப் ஆயிருது. ஸோ அதான் அடிக்கடி நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் நினைக்காதீங்க. ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விச் இஸ் கொஸ்டின் நம்பர் postulates of Werner theory 14th question அது பாத்துக்கங்க. So then பாத்தீங்க அப்படின்னா crystal field stabilization limitations of VB theory important 2 mark question 24. So இது பாத்துக்கங்க. மொத்தமே நான் 1 2 3 4 கொஸ்டின் தான். ஸோ அதனால பாத்துங்க. இது வேற டேப் வேற லாக் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்லையா? ஐயோ அதானே பார்த்தேன். சார்ஜ் இருக்கு. 6th யூனிட் பாருங்க. 6th யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் செல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கி டிஃபெக்ட். எஸ் டிஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட்கி அண்ட் ஃப்ரெங்கல். ஷார்ட்கி 9th கொஸ்டின், ஃப்ரெங்கல் வந்து 24th கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு டிஃபெக்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஒன்று கேட்கும். அப்புறம் எஃப்சிசி பிசிசி பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது 11வது கொஸ்டின் எஃப்சிசி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 14வது கொஸ்டின் பேக்கிங் பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் பாடி சென்ட்ராய்டு கியூபிக்ஸ் கிறிஸ்டல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 16th கொஸ்டின் டைரக்ட் 5 மார்க். Which is the question? What is mean the term coordination number? What is the coordination number of atoms of BCC structure? இதெல்லாம் பாத்துங்க. 6th chapter. நான் கடைசில வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படிங்கறத சொல்றேன். So then பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி இல்ல, நிறைய இருக்குது. நீங்க கொஞ்சம் கம்மியா படிச்சா போதும். 2nd கொஸ்டின் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். 3rd கொஸ்டின் டைரக்ட் 5 மார்க்ல சம்டைம்ஸ் கேக்குறாங்க. இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அது பாத்துக்கங்க. So then பாத்தீங்க அப்படின்னா 0 எக்ஸாம்பிள்ஸ் 2 மார்க் கொஸ்டின். 16th கொஸ்டின் 2 எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். 14th கொஸ்டின் 3 மார்க்லயும் கேக்குறாங்க, 5 மார்க்லயும் கேக்குறாங்க டைரக்டா. அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிசியோடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 17th கொஸ்டின் பாத்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், இது போதும். சாப்டர் 8ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் 9th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் pH கால்குலேட் பண்றது. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபைன் pH 13th கொஸ்டின். ஓகேங்களா? கேமரால எது வரைக்கும் தெரியுதுன்னு தெரியல போர்டு. இன்னும் கொஞ்சம் கீழே எழுதலாமா? ஓகே. 9th யூனிட் பாருங்க. ஆனோடு கேத்தோடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அதோட விட்டுருங்க. முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கோல்ட்ராஸ் லா 3rd கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நர்னஸ்ட் ஈக்குவேஷன் டைரக்ட் 5 மார்க், சம்டைம்ஸ் 3 மார்க். 24th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 போதும். ஏன்னா 35 45 சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் 55 வந்துரும். ஓகே, நான் சொல்றேன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எதையுமே ஒமிட் பண்ணவும் முடியல. 55 வரைக்குமே கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் சாப்டர்ஸ் என்ன கம்மி பண்றேன், அந்த சாப்டர்ஸ் பாத்துக்கோங்க. 35 போதும்னா. பட் ஐ திங்க் இதுவே ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் நினைக்கிறேன். 55 ஈஸியா பாத்துக்கலாம். ஓகே. 10th சாப்டரா? 10th பாத்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் எமிஸ்லன் 15th கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல பெருசா எதுவும் சொல்ற மாதிரி கிடையாது. விட்டுருங்க, 10th சாப்டர் வேணாம். 11th சாப்டர் கோல்ப்ஸ் ரியாக்ஷன் 12th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் பாருங்க. 12th சாப்டர் how will you preparation some preparation இருக்கும். 15th கொஸ்டின் அது மட்டும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா சொல்ற மாதிரி கிடையாது. 13th யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின் பாத்துக்கோங்க. 14th யூனிட்ல வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஃபரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின் கம்பல்சரி 3 மார்க்ல கேட்பாங்க. 3 தான் போர்டு. இது வேற அப்பப்போ பார்க்க வேண்டியதா இருக்குது கீழே. அவ்வளவுதான் போதும். அப்பப்போ 3 மார்க்ல கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. எங்கிட்ட எழுதுறேன். இது வேற அப்பப்போ ஆஃப் ஆயிருது டேப். ஓகே பாருங்க. 14th டிஎன்ஏ ஆர்என்ஏ இங்க எழுதிரவா? 14th டிஎன்ஏ ஆர்என்ஏ 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெப்டைட் பாண்ட் 6th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் 7th கொஸ்டினா? இப்ப புரியுது ஏன் ஆஃப் ஆகுதுன்னு. டேப் கண்ணுக்கு பக்கத்துல வச்சிருந்தா ஆஃப் ஆயிருது. இது தெரியாம நான் வேற பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஆஃப் ஆகி போகுது. கர்மம் முடிச்சது. ஓகே. தூரம் வச்சா கண்ணும் தெரிய மாட்டேங்குது லைட் வெளிச்சத்துல. 7th கொஸ்டின் தான் ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். அது பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். 15th சாப்டர் பெருசா எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல, விட்டுருங்க. 15th இது போதும். நீங்க அந்த 45ல இருந்து 50 எடுக்கிறதுக்கு இது போதும். பிளஸ் புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ். 1 வேர்ட்ல இருந்து ஒரு 12 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம், 12 மார்க். ஸோ இப்போ வந்து சென்டம் எடுக்கிறதுக்கான கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சேம் இதேதான். இப்ப பாருங்க, யூனிட் 1ல எத்தனை சொல்லியிருக்கேன்? 1 2 3 4 5 கொஸ்டின் சொல்லியிருக்கேனா?
இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அதான் இது வந்து ஒரு 30ல இருந்து 55 அந்த ரேஞ்சில் எடுக்கிறது. இது வந்து 70க்கு 70மே எடுக்கலாம். புக் இன்சைட் 1 வேர்ட்லாம் கேட்காம நீங்க ஃபுல்லா 1 வேர்ட்ல வாங்கிட்டீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி செகண்ட் சாப்டர்ல 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துருக்கேன். இங்க 1 2 3 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அப்படியே பாதிக்கு பாதி கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல 1 2 5 6 8 9 10 11 12 13 15. யூனிட் 2ல வந்து என்னங்க யூனிட் 1ல ஒன்று விட்ட மாதிரி தோணுது. 10th கொஸ்டின் சொல்லியிருக்கேன்னா யூனிட் 1ல 10th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. யூனிட் 2ல 1 3 4 5 8 13 14 15. யூனிட் 3ல 1 2 3 6 7 8 9 10 11 12 15 22. இது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னு சொல்றேன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் யூனிட் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 1 minute. ஃபர்ஸ்ட் யூனிட் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஸோ தென் செகண்ட் இஸ் யூனிட் ஆஸ் வெல் அஸ் தேர்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்தில் கம்மியாக தான் இருக்குது, அதனால வேணா பார்த்துக்கோங்க. அடுத்து 8th கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இதுல என்ன யூனிட் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே பாருங்க. ஓகே, யூனிட் 4 1 3 6 7 9 10 11 13 15 16 27. யூனிட் 5 1 5 7 9 11 13 14 17 19 24. யூனிட் 6 1 2 4 எதுக்கு மீன் நம்ம எழுதிடுறேன். 1 2 3 4 மேடம் 1 to 4 ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 4 மட்டும் படிப்பாங்க, அப்படியே இருக்காங்க ஒரு சில பேர். ஸோ தட்ஸ் வை 9 11 14 16 24 பார்த்துக்கோங்க. யூனிட் 7 7வது யூனிட் 2 3 4 5 6 14 16 17 21 22 23. யூனிட் 8 யூனிட் 8 1 2 8 9 10 11 12 13. 9th யூனிட் 1 3 5 6 11 15 24 25 26. யூனிட் 10 1 2 8 11 12 15 16 20 21 22 23 24. நீங்க நினைக்கலாம் என்ன சார் இங்க யூனிட் 10ல இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, பட் இங்க யூனிட் 10 வேணாம் சொல்றீங்கன்னு. அது கொஞ்சம் கஷ்டமான சாப்டர். ஸோ இந்த மார்க்குக்கு வந்து அவ்வளவு கஷ்டமானதை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அது பப்ளிக் எக்ஸாம்ல இது இப்போதைக்கு இதை தெளிவா படிங்க, பப்ளிக் எக்ஸாம்ல பாத்துக்கலாம். ஓகே, பட் ஹாஃப் இயர்லியே நீங்க 70 out of 70 எடுக்கணும்னா you have to study this questions. ஓகே, யூனிட் 11 1 2 8 9 12 17 22. யூனிட் 12 5 11 15. 3 கொஸ்டின் தான். அப்படி என்ன அதுல இருக்கு? 3 கொஸ்டின் தானா? யூனிட் 12 what is this யூனிட் 12? எஸ், அது அந்த ஏபிசி பார்ட் ஐடென்டிஃபை பண்றது. அதில் அந்த 5th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் எல்லாம் அந்த ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி இதுதான். 13th யூனிட்ல 2 3 4 5 6 6 16. 14th யூனிட்ல 5 6 7 8 13 18 19. 15th யூனிட்ல 1 2 3 4 5 7 9 15 16. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் எடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்காக வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்ணி வச்சிருக்கேன். பப்ளிக் எக்ஸாம்க்கே 24 to 25 தெரியுதான்னு தெரியல, கேமரால மாறி தெரியும், பட் இதுதான் இல்ல கரெக்டா தான் தெரியும். பாத்துக்கோங்க, தெரியுதான்னு தெரியல. இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.